வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நம்ம கண்ணில் இருந்து வர கண்ணீர், அதாவது டியர்ஸ். ஓகேங்களா, பார்க்கலாமா? சோகம் துக்கம்னு நம்மளுடைய உணர்வுகள் அதிகமாகும் போது வெளிவர்றது தாங்க கண்ணீர். மனிதர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற கண்ணீர் பல வகை இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியமாக தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணீர் நமக்கு ஏன் வருது, எப்படி வருது அப்படின்ற அறிவியல் பின்னணியை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்ணீர் 3 வகை இருக்குங்க. அது என்னென்ன வகைன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பல வகை சொல்லுவாங்க, அதில் முக்கியமாக 3 வகை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அடிப்படை கண்ணீர், இதை ஸ்பெஷல் டியர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் உணர்ச்சியற்ற கண்ணீர், இதை ரிஃப்ளெக்ஷன் டியர்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் உணர்ச்சி பூர்வமான கண்ணீர், இதை எமோஷ்னல் டியர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷல் டியர், அடிப்படை கண்ணீர். சரிங்களா? அடிப்படை கண்ணீர் எப்படின்னா, நம்மளுடைய கண்ணில் எப்போவுமே நீர் சுரந்துக்கிட்டே இருக்குங்க. அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா கண் வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். ரெண்டாவது பார்த்தோம்னா உணர்ச்சியற்ற கண்ணீர், அதாவது ரிஃப்ளெக்ஷன் டியர். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது கெமிக்கல் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அது மூலயமா வர்றது. உதாரணத்துக்கு நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது அதுலேருந்து வர ரசாயன பொருட்கள் கண்ணில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். ஸோ உணர்ச்சி இல்லாமல் வர்றதுனால தான் இதுக்கு உணர்ச்சியற்ற கண்ணீர்னு பெயர். அடுத்ததாக மூணாவது உணர்ச்சி பூர்வமான கண்ணீர். நமக்கு வர சோகோ துக்கோ மகிழ்ச்சின்ட்டு நம்மளுடைய உணர்வுகள் அதிகமாகும் போதோ இல்லை வலி ஆகும்போதோ நமக்கு வரக்கூடியது தான் இந்த உணர்ச்சி பூர்வமான கண்ணீர். இதை தான் எமோஷ்னல் டியர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 3 வகையான கண்ணீர் பார்த்தோம். அடுத்ததா கண்ணு சிவப்பாகுது இல்லைங்க, அது ஏன்னு பார்க்க போகிறோம். அடிக்கடிக்கு நம்மளை ஏன் கண்ணு சிவந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நிறைய அழுதாலும் கண்ணு சிவந்திருக்கும். ஆக்சுவலாக நம்மளுடைய கண்ணில் ரத்த நாளங்கள் இருக்குங்க. அது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால அது ரொம்ப விசிபிளாக இருக்காது. சரிங்களா? நம்மளுடைய கண்ணீரோ அதிகமாகும்போது ரத்த நாளங்களில் அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் தடிசாகும். அப்போ அது சிகப்பு நிறத்தில் நல்லா விசிபிள் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால தாங்க கண்ணு சிகப்பாக மாறுது. ஸோ இதுதான் நம்ம கண்ணு சிவந்து போகிறது. அடுத்ததாக கண்களை பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணில் 98% ஆஃப் வாட்டர் இருக்குங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு நிமிடத்திற்கு 1500 தகவல்களை நம்ம மூளைக்கு கண்ணு கொண்டு போகுது. அதாவது நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கலரு, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை மூளைக்கு கொண்டு போகிறது கண்ணு தாங்க. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோன்னா 10 மில்லியன்ஸ் ஆஃப் கலரை அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அதனால தான் நமக்கு எது என்னென்ன கலரு அப்படின்லாம் சொல்ல தெரியுது. அடுத்ததாக கண்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம டிவியோ ஏதாவது பார்க்கும்போது அதுக்கான தொலைவில் உட்காந்து பார்க்கணும். வெளியே போயிட்டு வரும்போது காற்றுல நிறைய மாசு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கண்ணில் தண்ணி வச்சு கழுவி நல்லா தொடச்சிடணுங்க. அடுத்தது ஃபோன் பார்க்குறதுனால கண் சிமிட்டாமல் ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபோன் பார்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பார்க்கணும். கண் இமைக்காமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ ஃபோன் பார்க்கறதுனால நம்ம கண் இமைக்காமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அது நல்லதுக்கு இல்லை. ஸோ கண் இமைச்சிக்கிட்டு இருக்கணும், அதுதான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கண்ணுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா, நம்மளுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் ஏன் வருதுன்னு பார்த்துருக்கோம். கண்ணீருடைய வகைகள் 3 இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். என்னென்ன அதுன்னு பார்த்தோம்னா அடிப்படை கண்ணீர், உணர்ச்சியற்ற கண்ணீர், உணர்ச்சி பூர்வமான கண்ணீர். அதாவது ஸ்பெஷல் டியர், ரிஃப்ளெக்ஷன் டியர் அண்ட் எமோஷ்னல் டியர். அடுத்தது கண்ணு ஏன் சிவப்பாகுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது கண்ணுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கண்ணை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.